ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பக்தி தொடர்பான பதிவுகளை பார்க்க பக்தி தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்குங்க. இந்த விநாயகர் சிலை மனிதர்களால் உருவாக்கப்படவில்லை. ஒரே ஒரு கல்லிலிருந்து உள்ளேயே வெட்டி எடுக்கப்பட்ட தெய்வம், அதுவும் 2000 வருடங்களுக்கு முன்பு. இது எப்படி சாத்தியம்? இந்த கோவிலில் இருக்கும் விநாயகர் உங்கள் ஆசைகளை மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையையே மாற்றுவாராம். நாம் பேசிக்கொண்டிருப்பது எந்த கோவில், எந்த இடம் தெரியுமா? ஆம், பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவில். அதனால் இந்த காணொளியை கடைசி வரை பாருங்கள். தமிழ்நாட்டின் சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி அருகில் ஒரு சிறிய கிராமம். ஆனால் அளவில்லாத தெய்வம் சக்தி கொண்ட இடம், அதுதான் பிள்ளையார்பட்டி. இங்கே இருக்கும் விநாயகர் கற்பக விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார். ஏன் தெரியுமா? கற்பக மரம் போல நீங்கள் நினைப்பதை நிறைவேற்றுவார் இந்த கற்பக விநாயகர். இந்த பிள்ளையார்பட்டி கோவில் சுமார் 2000 ஆண்டுகள் பழமையான கோவில். இந்த கோவில் நம் தமிழ்நாட்டில் உள்ள மற்ற பழமையான கோவில்களில் போல அமைக்கப்பட்டது அல்ல. இது ஒரு குகை கோவில். ஒரு பெரிய பாறையை உள்ளேயே வெட்டி இந்த கோவிலை உருவாக்கியிருக்கின்றார்கள். அதுவும் அந்த காலத்தில் இப்படி ஒரு கட்டிடம் எப்படி சாத்தியம்? அதுதான் இந்த கோவிலின் முதல் மர்மம். இந்த கோவிலில் இருக்கும் விநாயகர் மிகவும் வித்தியாசமானவர். அவரின் தும்பிக்கை வலது பக்கமாக இருக்கிறது. இதனாலே அவர் வலம்புரி விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார். பொதுவாக மற்ற விநாயகர் கோவில்களில் விநாயகர் சிலையின் தும்பிக்கை இடது பக்கமாக தான் இருக்கும். ஆனால் இந்த பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவிலில் தும்பிக்கை வலது பக்கமாக இருக்கிறது. இது மிகவும் அரியதும் சக்தி வாய்ந்ததும் ஆகும். இந்த கோவிலின் மூலவர் விநாயகரின் சிலை 6 அடி உயரம் கொண்டது. மற்றொரு முக்கியமான விஷயம், இந்த சிலை தனியாக அமைக்கப்படவில்லை, அது கல்லிலேயே செதுக்கப்பட்டது. அந்த இடத்தில் இருக்கும் அதே கல்லில் செதுக்கப்பட்டது தான் அந்த விநாயகர் சிலை. இந்த கோவிலில் பலர் அனுபவித்த அதிசயங்கள் இருக்கிறது. பல பக்தர்கள் சொல்வது என்னவென்றால், இங்கே வேண்டுதல் வைத்தால் அது விரைவில் நிறைவேறும். கல்வி, திருமணம், வேலை எதுவாக இருந்தாலும் அது எளிதில் நிறைவேறும். நாம் நினைத்ததை நிறைவேற்றுபவர் கற்பக விநாயகர். இந்த விநாயகர் உங்கள் கர்ம வினைகளை மாற்றுவார் என்று நம்பப்படுகிறது. இது வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல, ஒரு அனுபவம். இந்த கற்பக விநாயகர் திருக்கோவிலில் தினமும் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது. அதிலே முக்கியமானது சங்காபிஷேகம். இந்த சங்காபிஷேக பூஜை செய்தால் வாழ்க்கையில் உள்ள தடைகள் அனைத்தும் நீங்கும் என்று நம்பப்படுகிறது. விநாயகர் வினைகளையெல்லாம் தீர்ப்பவர். இந்த கோவிலில் விநாயகர் சதுர்த்தி பெரிதும் கொண்டாடப்படும் ஒரு திருவிழா. அந்த நாளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் விநாயகப் பெருமானை தரிசிக்க வருவார்கள். கோவில் முழுக்க ஒரு திருவிழா கோலம் பூண்டிருக்கும். அந்த சக்தியை ஒரு முறையாவது வாழ்க்கையில் நீங்கள் உணர வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய தடைகளை சந்திக்கிறீர்களா? நினைத்தது எதுவும் சரியாக நடக்கவில்லையா? ஒரே ஒரு தடவை பிள்ளையார்பட்டி போயிட்டு வாங்க. அங்கிருக்கும் கற்பக விநாயகரிடம் உங்கள் மனதை திறந்து பேசுங்கள். அவர் உங்கள் குறைகளை கேட்பார், உங்கள் பிரச்சனைகளை தீர்ப்பார். அதற்கு அவரே வழிகாட்டுவார். உங்கள் வாழ்க்கை மேன்மையடையும். அதை நீங்களே உணர்வீர்கள். பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவில் அது வெறும் கோவில் மட்டுமல்ல, அது ஒரு நம்பிக்கை, ஒரு சக்தி, ஒரு வாழ்க்கையை மாற்றும் தெய்வீக அனுபவம். விநாயகர் அருளால் உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து தடைகளையும் நீக்கட்டும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.